Hello guys, welcome back to our channel FullThrottle. இந்த வீடியோவில் நம்ம GoProவை பைக்கில் மாட்டுறதுக்கான மவுண்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி இது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா மோட்டோ உல்ஃப். இதுதான் மெயின் மவுண்ட்டு. அப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் கிளாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியமால் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது இது இந்த மவுண்ட்டு. 2 எண்டும் பால் ஜாயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த கிளாம்பை வச்சு பைக்கோட ஹேண்டில் பார்லையோ இல்லை லெக் கார்ட்லேயோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த எண்டில் நம்ம வந்து கோப்ரோவை ஃபிக்ஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படி அன்ஸ்க்ரூ பண்ணால் அது வந்துடுது. ஸோ நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி இதை வந்து எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதுவும் இப்படி சுற்றுது. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைரெக்ஷனை திருப்பி மாற்றி வச்சு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய கிளாம்பாக இருக்குது. அடுத்தது ஒரு சின்ன கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ஹேண்டில் பார் சைஸ் நம்ம வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கிளாம்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நட்ஸும் கேப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு வெல்க்ரோ பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை எப்படி பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹே கைஸ், இப்போ வாங்க இது வந்து நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். 2 டிஃப்ரெண்ட் சைஸில் கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒன்று ஹேண்டில் பாரில், இன்னொன்று வந்து சைடில் இங்கே கிராஷ் பாரில், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்து சின்னதாக இருக்குது. இதுதான் கரெக்டான சைஸில் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இதை வச்சு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்.
கேஸ் ஃபைனலாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே நம்ம GoPro ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த சைடு இது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோன்னா இது இப்படி நகரும், இதுவும் இப்படி நகரும். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு GoPro வியூவில் பார்ப்போம். கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.